எப்பா டேய் முருகர் பாவட்டா அவரை விட்டுருங்கடா. சில வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு எல்லாரும் முருகரை போட்டு இப்படி பண்ணாதீங்க. இப்ப வேற எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கு. அப்ப வரான்டா, அப்ப வரான்டா, அப்பப்ப எப்ப வரான்டான்ட்டு இந்த காத்தாடி கிளப்ல வரா மாதிரி முருகர் வரான்டா, முருகர் வரான்டான்னு ஒரு பாட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. தமிழ் முருகன் ஒரு படம். தமிழ் கடவுள் முருகனா இருந்தவரை கடவுளை தூக்கிட்டு தமிழ் முருகன்னா வழக்கம் போல மனுஷனை ஆக்கிட்டானுங்க. இது நம்ம தார் லோக்கிக்கெல்லாம் பண்ண அதே டெக்னிக். கடவுள்ல இருந்து மனுஷனாக்கி காமிக்காக்கி அடுத்து அவனுக்கு யாரை கும்பிடணும்னு சொல்லுவானுங்க நமக்கு தெரியும். நம்ம சங்க இலக்கியங்கள்லயே பாத்தீங்கன்னா முருகர் இமயமலையில சிவன் கிட்ட இருந்து தோன்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு. பரிபாடல், திருமுருகாற்றுப்படை எல்லாமே அதுதான் சொல்லுது. பிறப்பே இல்லாத முருகர் எங்க பிறந்தாருன்னு வேற சண்டை போட்டுக்கிறாங்க, நார்த்தா சவுத்தா அப்படின்ட்டு. முருகர் காலத்துல ஏது நார்த்து சவுத் எல்லாம்? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த வடநாடுகள்லாம் இப்பதான். அப்ப ஏது முருகர் எல்லாருக்குமான கடவுள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, தமிழ் கடவுள் முருகன்ல கடவுளை தூக்கிட்டு தமிழ் முருகன் அப்படின்ட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா உள்ளம் முருகுதையா அப்படி இருந்த முருகர் வராண்டா, முருகர் வராண்டா, இப்ப வராண்டா, அப்ப வராண்டா என்னென்னமோ பண்ணி வைக்கிறானுங்க. முருகர் ரொம்ப பாவம். இவனுங்கிட்ட இருந்து முருகரை காப்பாத்துறதுக்கு பாவம் முருகர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. எப்பா விட்டுருங்கப்பா. கொஞ்ச நாள் இந்த ட்ரெண்டிங்ல இருந்த அந்த சாய்பாபா வராயெல்லாம் மீண்டும் ட்ரெண்டிங்ல எங்க முருகரை தயவு செஞ்சு காப்பாத்தி விடுங்க. முருகன் என்னைக்குமே தமிழ் கடவுள் முருகன் தான். அழகா இருந்த முருகரை ஆடு மேய்க்கிற மாதிரி மாத்தி விட்டானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து முருகரை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா யாராவது.